வெல்கம் டு சுகே த்ரெட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் ஸ்டிச். நேற்று வந்து உங்களுக்கு அடியில் நான் நூறு த்ரெட்டு வந்து ரொட்டேட் பண்ணுறது தெரியணுன்றதுக்கோசம் நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் த்ரெட்டில் கிளாத்தில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் செயின் ஸ்டிச். இப்போ வந்து பாப்ளின் கிளாத்தில் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து துளிப் நெல், இது நம்பர் வந்து 14. ஓகேவா? த்ரெட் ஒர்க் பண்ணுற நிரல். நெக்ஸ்ட்டு கட்டர். நெக்ஸ்ட்டு இது வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால், சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறேன் டபுள் ஸ்டாண்ட்ஸாக வேணும் எனக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி பாபினில் இந்த த்ரெட்டை வந்து சுற்றிக்கலாம். அப்படி இல்லையா, எம்டி த்ரெட், இந்த இது இருக்குல்ல த்ரெட் அட்டை, நூல் கட்டை, இது பேர், இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் கூட ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சுற்றி வச்சுருக்கேன். இது சுற்றி வச்சுட்டு சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறப்போ டபுள் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்குள்ளது வந்து துளிப் நிழல் வந்து சரியில்லை. த்ரெட் எடுக்க சிங்கிள் ஸ்டாண்டில் தான் எடுக்க வருது. நான் வந்து 2 நிழல்லே ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? நீங்கள் வந்து துளி பிராண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, 2 நிழலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் எப்படி ரொட்டேட் பண்ணுறன்றதை பாருங்கள். நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். உள்ளே குத்தி வெளியே எடுத்து, உள்ள குத்தையில் லெஃப்ட் சைடில் பார்த்தா போல குத்தணும். வெளியில் எடுக்கிறப்போ ரைட் சைடை பார்த்தா போல எடுக்கணும். இந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீடிலோட டிப்பு, இந்த டிப்பு வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு பார்த்த மாதிரி வரணும். உள்ளே குத்தி எடுத்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் உள்ள குத்தையில், இது மட்டும் ரொட்டேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீடில் வந்து சாச்சாப்பில் பிடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கிளாத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறது இது தான், கிளாத்தில் சிக்காது, த்ரெட்டு எதுவும் ஃபால் ஆகாது. ஓகேவா? டேமேஜ் ஆகாது. இப்போ என்ன போடுறது சொல்கிறேன். கொஞ்சம் லாங்காக ஒரு த்ரெட் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீரில் வெளியே எடுக்காமல் அது உள்ளேயே இன்னொரு த்ரெட் எடுத்து இந்த த்ரெட்டை விடாமல் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு என்ன போடுறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இருந்தாலும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லித்தரேன். போட்டு வெளியே எடுத்துக்கிறீங்க. திரும்ப செயின் எடுத்துகிட்டு
இப்போது வந்து லாங்காக ஒரு செயின் எடுக்கிறீங்க. இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. நீடில் வந்து வெளியே எடுக்கக்கூடாது. இதுக்கு பக்கத்திலே அது உள்ளேயே இந்த ஏ நாட்டுக்குள்ளேயே ஏ த்ரெட்டுக்குள்ளேயே பக்கத்திலே சின்னதாக ஒரு செயின் எடுத்து அதை கொஞ்சம் லாங்காக இழுத்து பி இதை விடக்கூடாது. பிக்குள்ளே நீடில் அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். அதிலிருந்து ஏவை பிடிக்கணும். ஓகேவா? ஏ த்ரெட்டை பிடிச்சிட்டு அடியில் லைட்டாக இழுத்திங்கன்னா பி த்ரெட் வந்து உள்வாங்கும். உள்ளே போகையில் உங்களுக்கு நாட் ஃபார்ம் ஆகிடும். இது என்ன தான் இழுத்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் நிற்கும், ஆறாது.